திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது நம்ம இந்தியர்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். ஏன்னா இப்போ உலக அளவில் செல்லக்கூடிய எந்த கப்பலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே, அதில் பெரும்பாலும் ஒரு இந்தியராச்சும் பணியில் இருக்காங்க. உலகத்துக்கே மாலுமிகளை அனுப்புறதுல இந்தியா இப்போ 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. சீனா, ரஷ்யாவையெல்லாம் இந்தியா எப்படி பின்னுக்கு தள்ளிச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். கடல்சார் துறையில் இந்தியா வரலாற்று ரீதியாகவும் சரி, இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்திலையும் சரி பல சாதனைகளை பண்ணியிருக்கு. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா வரைக்கும் போய் வெற்றி கொடி நாட்டினது தமிழர்களாகிய நமக்கு ரொம்ப பெருமை, இந்தியாவுக்கும் பெருமை. அன்னைக்கே இந்தியாவில் வலிமையான கடற்படை இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நவீன காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சொந்த நாட்டிலேயே போர் விமானங்களை ஏந்தி செல்லக்கூடிய கப்பல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொந்த தொழில்நுட்பத்தில் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சில நாடுகளால் மட்டும்தான் முடியும். இந்தியா அப்படி ஒன்று பண்ணியிருக்கு. தன்னுடைய சொந்த தயாரிப்பான INS விக்ராந்தை உருவாக்கியிருக்கு. உலகத்திலேயே பழைய கப்பல்களை மறுசுழற்சி செய்யக்கூடிய தொழிலையும் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இந்தியாவுடைய மொத்த சர்வதேச வர்த்தகத்தில் 95% அளவிலான சரக்குகள் கடல் வழியாக தான் நடக்குது. அந்த வழியாக தான் வர்த்தகம் நடக்குது. இப்படி பல பெருமைகள் நமக்கு இருக்குது. அடுத்து நம்ம கடல்சார் தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலக அளவில் கப்பல்களை இயக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய கப்பல்களில் இந்திய மாலுமிகளையும் அதிகாரிகளையும் தான் அதிக அளவில் நியமிக்கிறாங்க. ஏன்னா இந்திய மாலுமிகளுக்கு பொதுவாகவே ஆங்கில அறிவு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தொழில்நுட்ப திறனும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால பன்னாட்டு வழிகளில் செல்லக்கூடிய பெரும்பாலான வணிக கப்பல்களில் ஒரு இந்தியராச்சும் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும், நிச்சயமாக பார்க்க முடியும். உலக கடல்சார் துறையில் இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்கு. சீனா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளி உலகத்திலேயே அதிகமான கப்பல் ஊழியர்களை அனுப்பக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா 2வது இடம் பிடிச்சிருக்கு. பிம்கோ ICS சீஃபேரர் ஒர்க்ஃபோர்ஸ் ரிப்போர்ட் 2026 வெளியிட்ட அறிக்கையின்படி உலக கடல்சார் வேலை வாய்ப்பில் இந்தியா மிக முக்கிய பங்காற்றுது. இப்போ உலக அளவிலான 3,11,939 இந்திய கப்பல் ஊழியர்கள் உலக அளவில் வேலை செய்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கப்பல் ஊழியர்களில் 12.16% பேர் நம்ம இந்தியர்கள் தான். சீனா, ரஷ்யா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு நம்ம இந்தியா வந்திருக்கு. நமக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், முதல் இடத்துல பிலிப்பைன்ஸ் நாடு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்து 2015 உலகளவில் இந்தியா வெறும் 5.2% பங்களிப்போட 5வது இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 10 வருடங்களில் இந்தியா அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வியக்கத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கப்பலில் 2 வகையான வேலைகள் இருக்கும். கப்பலை வழிநடத்தக்கூடிய கேப்டன், நேவிகேட்டர், தலைமை இன்ஜினியர் போன்ற உயர் அதிகாரிகள். அப்புறம் கப்பலுடைய பராமரிப்பு, சரக்குகளை கையாளுதல், அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய தொழில்நுட்ப ஊழியர்கள். இப்போ உலகளவில் ஷிப் ஆஃபீஸர்ஸ் பற்றாக்குறை பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்த சரியாக நிரப்புறது இந்தியா தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரிகளில் 13.41% பேர் இந்தியர்கள் தான். அதாவது 1,40,718 இந்திய அதிகாரிகள் பணியாற்றுறாங்க. இது போக 1,71,218 இந்தியர்கள் ரேட்டிங்ஸ் பணியில் இருக்காங்க. உலக நாடுகளுடைய கப்பல்களை வெற்றிகரமாக இயக்கிறதுல நம்ம இந்திய அதிகாரிகளுடைய திறமைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைக்கு ஏற்ப இந்த ரேட்டிங்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அந்த ரேட்டிங்ஸ் பணியை பற்றி பார்க்கலாம். அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேட்டிங்ஸ் பணியை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். டெக் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் தளப்பணி, அதாவது கப்பலுடைய மேற்பகுதியில் நின்று பணிபுரிபவர்கள் டெக். கப்பலை திசை மாற்றி ஓட்டுறது, அதுக்கப்புறம் துறைமுகத்தில் கப்பலை நங்கூரமிட்டு கயிறுகளால் கட்டுறது, கப்பல் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதற்கான பணிகளை பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்கிறது. இரவு நேரத்தில் கடலில் வேற கப்பல்கள் வருதா அப்படின்னு காவல் இருக்கிறது, இந்த பணிகள்லாம். அடுத்து 2வது என்ஜின் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயந்திர பணி.
கப்பலுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய என்ஜின் அறையில் பணிபுரிகிறவங்க. என்ஜினியர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பெரிய பெரிய இயந்திரங்களுக்கு எண்ணெய் மற்றும் கிரீஸ் போடுறது, அப்புறம் என்ஜின் பாகங்கள் சுத்தம் பண்ணுறது, வெல்டிங் மற்றும் பழுது பார்க்கும் பணிகளுக்கு உதவுறது. அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா கேட்டரிங் மற்றும் சலூன் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணி எதை பற்றினது அப்படின்னா உணவு பராமரிப்பு பணி. மாலுமிகளுக்கு சத்தான உணவு சமைச்சு கொடுக்கறது, உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக பராமரிக்கிறது, அதிகாரிகள் அப்புறம் ஊழியர்களுடைய அறைகளை சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் ரேட்டிங்ஸ் பணி. ஆனால் இந்தியாவோட இந்த சாதனைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆபத்தும் இருக்குது. ஏன்னா நம்ம கடல்சார் துறையில் நம்ம அதிக அளவில் உலக அளவில் அதிகமான ஊழியர்கள் அனுப்பிட்டோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா கடல்ல வேலை செய்யறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் பல இடங்களில் போர் மற்றும் பதற்றமான சூழல் நிலவரதால நம்ம இந்திய மாலுமிகளுடைய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஆபத்தான பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை தீவிரமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. பாரசீக வளைகுடாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்திலேயே மிகவும் பதற்றமான ஹார்முஸ் நீரிணை பகுதிக்கு மேற்கில் இந்திய கொடி பொருத்திய 6 வணிக கப்பல்கள் இயங்கிட்டு வருது. அதில் சுமார் 125 இந்திய மாலுமிகள் இருக்கிறாங்க. இது தவிர அதே பகுதியில் பயணிக்கக்கூடிய பிற நாடுகளின் கப்பல்களில் 41 இந்திய மாலுமிகள் பணியாற்றிட்டு வர்றாங்க. கருங்கடல் பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நடந்த ட்ரோன் தாக்குதலில் வணிக கப்பலில் பணியாற்றிய 2 இந்திய மாலுமிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டாங்க. இவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும் கடல்சார் துறையில் இன்னும் பெரிய உயரங்களை தொடுறதுக்கு இந்தியா தயாராகிட்டே வருது. மத்திய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர் வழிகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதுதான் மிஷன் 20%. அதாவது உலகத்துடைய எந்த கடல்ல எந்த சரக்கு கப்பல் போனாலும் சரி அதில் இருக்கக்கூடிய 5 மாலுமிகளில் ஒருத்தர் கண்டிப்பாக இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். 2030 இறுதிக்குள்ள உலகளவிலான இந்தியாவின் பங்களிப்பை 20% உயர்த்த போகிறோம். அதுதான் இந்த திட்டத்திற்கோட முக்கிய நோக்கம். இதற்காக கடல்சார் கல்வி கூடங்களை விரிவாக்குறது, உலக தரத்திலான பயிற்சி மையங்கள் அமைக்கிறது, அப்புறம் இளைஞர்களுக்கு உயர்தர கடற்பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டுட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் உலக அளவில் 20% இடத்தை பிடிப்போம் அப்படிங்கிற இந்தியாவுடைய கனவு நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கும் மிகப்பெரிய கதவுகளை திறக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் போர்க்களங்களா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடல் வழிகளில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய மாலுமியுடைய உயிரையும் பாதுகாக்கிறது அரசுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது.